நீங்க திமுக முதலமைச்சர் இருக்கும்போது திமுக தலைவர் 5% நடத்தினாங்களே, அதே போல ஒவ்வொரு அமைச்சரும் 10% நடத்தினாங்களே, அப்ப எப்படி மாற முடியும்? முழுக்க முழுக்க 7,5 லட்சம் கோடி கடனை வாங்கி இன்னைக்கு 12 லட்சம் கோடி கடனில் வச்சிருக்கிறாங்க. இதை தீர்க்கிறது என்ன வழி? அப்ப வந்து எல்லாம் பாஜகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இப்போ கேரளாவில் காங்கிரஸ் வந்திருக்குதே, அதுவும் தேசிய நீரோட்டம் தானே. இந்தியாவில் ஒன்னே கண்ணே கண்ணு கம்யூனிஸ்ட் இருந்தது 10 ஆண்டு காலம் கேரளாவில், அதையும் இழுத்து முடியாச்சு. குற்றம் நடந்த பிறகு கைது செய்வது என்ன, சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும், நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தடுக்க வேண்டாமா? நான் பேசல, விஜய் அவர்கள் பேசினார். ஏன் தடுக்கல? இன்னும் ஒரு அனுபவமே இல்லாம ஒருத்தரை கொண்டுட்டு வந்து நீங்க சிஎம் ஆக்கி உட்கார வச்சிருக்கீங்க. இதனுடைய பின்விளைவுகள் வந்து எவ்வளவு பிரச்சனைகளா இருக்குது பார்த்துட்டு தானே இருக்கும். ஏங்க, அனுபவம் என்பது வேறு, பதவி என்பது வேறு. அவரும் முதலமைச்சர் இருக்காரு. அரசு துறை யாரு? அனுபவ செலவு அரசு துறை அதிகாரிகள். ஐபிஎஸ் புதிய ஆளா? பீகார்ல எவ்வளவு ஜிடிபி வந்திருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி கண்ட மாநிலம். ஆனால் இங்க வாழுவது திமுக என்ற திராவிட கட்சிகள் தங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சி கண்ட மாநிலமா இருக்கிறதுக்கு அதுக்காக திமுக காரணம் என்னங்க பேசுறீங்க? காரணம் யாரு சார்? தமிழ்நாடு வளர்ச்சி கண்ட மாநிலமா இருப்பதற்கான மூல காரணம் அப்படின்னா பச்சைப்பெண் காலேஜ், செல்லம்மாள் காலேஜ், இந்த காலேஜ்லாம் திமுக வந்த காலேஜா சொல்லுங்க. ஏங்க, அதுல எவ்வளவு காலங்களில் வந்து திமுக நீங்க என்னதோ திமுக தான் சோறு விட்டது திமுக மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். திராவிட கட்சிகள்னு பொதுவா பேசிக்கிட்டு இருக்கேன் நான். திராவிடம் என்பதே கிடையாதுங்க. அது ஒரு காணல் நீர், பொய்யான ஒரு பிம்பம். அது வந்து இவர்கள் விஜய் என்ன சொன்னார் பாருங்க, பதிவேற்கும் போது தமிழ்நாட்டில் வந்து எங்களை திமுக மாதிரி நாங்க பவர் சென்டர் வைக்கல, இங்க ஒரே சென்டர் தான் பவர் சென்டர். நீங்க திமுக முதலமைச்சர் இருக்கும் போது திமுக தலைவர் 5% நடத்தினாங்களே, அதே போல ஒவ்வொரு அமைச்சரும் 10% நடத்தினாங்களே, அப்ப எப்படி மாற முடியும்? முழுக்க முழுக்க 7,5 லட்சம் கோடி கடனை வாங்கி இன்னைக்கு 12 லட்சம் கோடி கடனில் வச்சிருக்கிறாங்க. இதை தீர்க்கிறது என்ன வழி? தீர்க்க முடியும். காரணம், எந்த நீட்டை ஒழிப்போம், எய்ம்ஸை கொண்டு அப்படி சொல்லி பண்ணக்கூடிய நீங்க ஊழலை ஒழிப்புன்னு என்னைக்கா சொன்னீங்களா? தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி யாருக்குள்ளது? சாரையாலை யாருக்குள்ள? எல்லாம் திமுக குடும்பத்துக்குள்ள தானே. இவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேனாரும் பாலரும் கூட தான். மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமன் என்ற நிலைப்பாட்டுக்குரியவர் இந்த திராவிட கட்சிகளை இன்னைக்கு விஜய் வரவின் மூலமாக அந்த பிம்பத்தை கிளப்பி இயக்கமே திராவிட கட்சி என்ற நிலைப்பாடு இல்லாம இருக்குங்க. கட்சி பீஸா போகுங்க. இன்னும் 6 மாசத்துல பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம்லாம் இருக்காம இருக்கிறதுடைய திசைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுல மக்கள் மனநிலை இருக்குது. மக்கள் எல்லாரும் பாத்தீங்களா, தேசிய நீரோட்டமான ஒரு மனநிலை உள்ளது தமிழ்நாட்டு மக்களிடம். தேசிய நீரோட்டம் மாதிரி இல்லையா? ஆமா. அப்ப வந்து எல்லாம் பாஜகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இப்ப கேரளாவில் காங்கிரஸ் வந்திருக்குதே, அதுவும் தேசிய நீரோட்டம் தானே. இந்தியாவில் ஒன்னே கண்ணே கண்ணு கம்யூனிஸ்ட் இருந்தது 10 ஆண்டு காலம் கேரளாவில், அதையும் இழுத்து முடியாச்சு. ஒரு விஷயம் கேளுங்க, இந்தியாவில் கம்யூனிஸ்டை நாடு முழுவதும் சமாதி கட்டி விட்டார்கள். எங்கேயுமே கம்யூனிஸ்டம் கிடையாது. அதே போல இந்தியாவில் 2014க்கு பிறகு இந்தியாவில் மக்கள் வட இந்தியாவில் கைகளை விட்டார்கள். இந்தியாவில் கைக்கு மேல் வேலை இல்லை. ஆகவே முக்தி பாரத் என்ற நிலைப்பாடை காங்கிரஸ் கட்சி வட மாநிலங்கள் முழுவதும் மூடிட்டே வரோம், மூடிட்டே வரோம். தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் தெலுங்கானா, கர்நாடகத்தில் அவங்களுக்குள்ளே 1000 கோஷ்டி பூசு இருக்குது. ஏன் கேரளாவில் 13 நாளா முதலமைச்சர் நீயா நானாண்ட ஆடிப்புலி ஆட்டம் நடந்ததே ஏன் பண்ணாங்க? அவங்கள ஒற்றுமையாக்க பண்ணிட்டாங்களா? எல்லாம் பதவி சுகம், பதவி பணம், பதவி. அதனால கம்யூனிஸ்ட் கட்சியே விட்டுப்பாடு இருக்கும்போது காங்கிரஸ் விதிவிலக்கா? அதனால இதெல்லாம் டெம்பரரி தான். நான் மறுபடியும் கேட்கணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, தமிழகத்துல வந்து பாஜகவை ஏன் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? அது உங்களே மனப்பிராந்துங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, அதனால தான் கேட்க. ஏங்க, சீமான் எத்தனை வருஷமா நிக்கிறாருங்க? அவரால் ஒரு கவுன்சில் சீட் வர முடியுதா சொல்லுங்க? அவர் தனிச்சு நிக்கிறாரு. தனிச்சு நிக்கிறாருங்க, அது ஓகே தாங்க. அவர் கூட்டணி நிக்கட்டும். இப்ப திமுக கூட இவ்வளவு தூரம் கட்சி கூட்டினதான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. பாஜகவிற்கு செல்வாக்கு உள்ளது. பாஜக 2024 எம்பி எலெக்ஷன்ல எவ்வளவு வந்தவா? இந்த முறை விஜயனுடைய வரவால் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளை இன்னைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற போது பாஜக ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. இளம் தலைமுறை, புதிய தலைமுறை, புதிய வழிகாட்டி, புதிய நம்பிக்கை, புதிய நட்சத்திரம், புதிய ஒரு தலைவர் என்ற நிலைப்பாட்டிற்கு மக்கள் அதை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த மக்களை பொறுத்தவரைக்கும் போக போக அவர் என்ன செய்கிறாரு, என்ன செய்ய போறாரு என்பதுதான் நிலைப்பாடு பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆகவே பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இன்னும் 20 ஆண்டு காலத்தில் மத்தியில் நிரந்தரமான ஆட்சி அமைக்கிறது பாஜக தான். எந்த மாறுபாடும் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா வந்து தாவேக்கா வரும்போது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப எப்படி பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் கேளுங்க, ஆட்சி அமைச்சு பயன்தல் ஆட்சி. தமிழ்நாட்டில் காவல்துறையில் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி இவ்வளவு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தானே தெரியும் எந்தெந்த மாடல் என்னென்ன நிலைப்பாடுன்னு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்களுக்கு எல்லைக்கு உள்ளப்பட்ட ஆய்வு பண்ணுவாங்க.
அது வந்து ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போ குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய அதிகாரிகள் பாதி பேரும் எஸ்பியா, டிஐஜி ஆஃபீஸில் உட்காருவாங்க. ஏதாவது மீட்டிங் போனால் போவாங்களே தவிர்த்து ஸ்பாட் விசிட் பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள், கட்டமைப்பான அதிகாரிகள் நிறைய செயல்படக்கூடிய ஜெயக்குமார் ஐபிஎஸ் ஆஃபீஸர், கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சிவகுமார் ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபி சங்கர் போன்ற நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால அந்த மாதிரி நிலைப்பாட்டில் உள்ள அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருந்தால் தான் இருக்கணும். ஆனால் எல்லாரும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? வர அதிகாரிகளும் பாதி அதிகாரியும் ஆளுங்கட்சியுடைய பின்புலத்தோட வந்து உட்காந்துருக்கும் போது நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கும்போது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. இப்பதான் வந்து விஜய் எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் மாத்திட்டாருல்ல, அப்புறம் என்ன? திமுக இருந்த வரைக்கும் தான் அதிகாரிகள் ரொம்ப மெத்தனமா இருந்தாங்க. திமுக ஆட்சி சரியில்லைன்னு தூக்கி போட்டாச்சு. தாவேக்கா வந்திருக்காங்க, அதிகாரிகள் எல்லாம் மாத்திட்டாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டாமா? அதாவது மாற்றம்னு சொல்லி தானே வந்தாங்க. அதாவது ஒரு விஷயங்களை இன்னும் களை எடுக்கல, ஆ, ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை மரணங்களா? ஏங்க ஒரு விஷயங்களுங்க. அப்போ திமுக இல்ல என்னன்னா, எனக்கு என்ன ஒரு புத்தன் சந்தேகம் போதனை அப்படின்னா, பண்ணாத சொல்லுங்க. குற்றம் நடந்த பிறகு கைது செய்வது என்ன? சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும்? நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தடுக்க வேண்டாமா? நான் பேசல, விஜய் அவர்கள் பேசினாரு. ஏன் தடுக்கல? ஏங்க ஒரு விஷயங்களுங்க, திரும்பவும் சொல்றேன். அவரு இப்பதான் அமைச்சரை இருக்காங்க. இது அதிகாரிகள் பண்ண வேண்டிய வேலை. அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுதான் இந்த பிரச்சனை. இதற்கும் முதலமைச்சர் சம்பந்தம் கிடையாதுங்க. இதுதானே கடந்த ஆட்சிக்கும் இதே ஃபார்முலா பொருந்துமா? ஏங்க கடந்த ஆட்சியில நீ வந்து கரை கண்ட கப்பலுங்க. நீ வந்து துறையில திமுக அப்ப தொடர்ந்து ஆட்சியில் உண்மைதானே வந்திருக்கீங்க. சார், ஒரு எந்த ஒரு அனுபவமே இல்லாம ஒருத்தரை கொண்டுட்டு வந்து நீங்க சிஎம் ஆக்கி உட்கார வச்சிருக்கீங்க. இதனுடைய பின் விளைவுகளை வந்து இங்க எவ்வளவு பாருங்க, பிரச்சனைகளா இருக்குது பார்த்துட்டு தானே இருக்கும். ஏங்க அனுபவம் என்பது வேறு, பதவி என்பது வேறு. அவரும் முதலமைச்சர் இருக்காரு. அரசு துறை யாரு? அனுபவ செலுத்த அரசு துறை அதிகாரிகள். ஐபிஎஸ் புதிய ஆளா, ஐஏஎஸ் புதிய ஆளா, டிஆர்ஓ புதிய ஆளா, தகவல்சார் புதிய ஆளா, ஆர்டிஓ புதிய ஆளா, எஸ்பி புதிய ஆளா, ஓகேங்க. கார்பரேஷன் புதிய ஆளா? அரசியல்வாதி விஜய் அவர்கள் புதியவர், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அப்ப இந்த அதிகாரிகள் எல்லாம் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள், அவர்களுக்கு தெரியாதா நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகணும்னு? உங்களுக்கு தமிழ்நாடு மாத்திருக்காங்க அரசு இல்லையா? இல்லைங்க. தமிழ்நாடு அரசு இப்படி தெரியலங்க. இங்க இருக்கிற அரசு துறை பவர் சென்ட்ரல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் So, பெரும்பாலும் அப்ப இன்னமும் திமுக தான் அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு திமுக இருக்காங்க. அதிகாரிகள் இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம் இல்லை, இதுல தான் திமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் இப்பளும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் இன்னும் மாத்தல. அவங்களுக்கு ரெண்டாவது புதுசா வரக்கூடிய பல அதிகாரிகளுக்கு மொழி பிரச்சனை இருக்குது. என்ன பண்றது என்ன செய்யல, துறை சார்ந்த அந்த இன்டெலிஜென்ஸ் எஸ்பி அவங்க எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல பிரச்சனை, அதை புள்ளிவரம் சொல்லி யாரு சொல்லணும்? அப்ப யாரு கேட்கணும்? ஒரு எம்எல்ஏ ஆனால் எம்எல்ஏ தொகுதிக்குள்ள யாரு, அந்த தொகுதியில என்னென்ன துறை இருக்குது, மக்களை எப்படி சந்திக்கணும், ஒரு கவுன்சிலர் அந்த வார்டுக்குள்ள என்ன தேவை இருக்குது சந்திக்கணும். அதே போல் ஒரு எஸ்பி, ஒரு டிஐஜி, ஒரு டிஜிபி, ஐஜிபி என்பது தமிழ்நாட்டினுடைய அந்த கட்டமைப்புகளை எங்க என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்கணுமா வேண்டாமா? அது இல்லாம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் அதாவது நீங்க அரசு மீதே முதலமைச்சர் மீதே குற்றத்தை சுமத்திட்டு போனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வந்து அது அவருக்கு முதலமைச்சர் எல்லாரும் அவர்தான மாற்றம்னு சொல்லி வந்தாரு. அப்புறம் மாற்றம்னு கை காட்டினவர்கள் மட்டும் கேட்க முடியும் நம்ம. பாருங்க, அதாவது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு ஆட்சி ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலையே சார். ஆமாங்க, நீங்க இடக்கு முடக்கா திமுக செட்டப் பண்ணி கேள்வி கேட்பீங்க. அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? பதில் சொல்லணும் சார். ஸ்டாலின் இதே நீங்க கேள்வி ஸ்டாலின் கேட்க ஏ ஸ்டாலின் கிட்ட மைக் கண்டிட்டா நின்னு பேசிட்டு போவாரு. இப்ப வாங்க, அவரு என்ன பண்ணாரு, பிரஸ் மீட் வைக்கும் போது என்னென்ன கேள்வி கேட்பீங்கன்னு ஃபர்ஸ்ட்ல கேட்பாங்க. அவங்க கட்சிக்கு சாதகமான பத்திரிகைக்காரங்கிட்ட அவங்க எந்தெந்த கொஸ்டினா கொடுப்பாங்க. சரி, இதுதான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முழுக்க திமுக ஸ்டாலின் நடத்தின அத்தனை பிரஸ் மீட்டிங்கும் ஒரு போட்டோ ஷூட் பிரஸ் மீட்டிங். நீங்க அதை மீறி ஒரு கேள்வி கேட்க முடியாது. அதையும் பண்ணலாமே, அத கூட பண்ணலையே விஜய் அவர்கள். அத நான் கேக்குறேன், அத கூட பண்ணலையே. விஜய் வந்து உண்மையாக மக்கள் மத்தியில் நிஜமான ஒரு கட்டமைப்பில் இருக்கிறாரு. திமுக ஆட்சியில் போட்டோ ஷூட்டுடைய நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஆனா ஆதவர்ஜனா தான் ஃபுல்லா எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காரு. எல்லாமே அவர்தான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அவர்தான் வந்துட்டு விஷயமா பேசுறாரு. அதிமுகல இருந்து வர்றவங்க எல்லாம் ஆதவர்ஜனாவை தான் பாக்குறாங்க. உண்மையிலேயே வந்து தாவேக்காவை ஆதவர்ஜனா தான் கைப்பற்றிட்டாரா இல்ல வழிநடத்தி போயிட்டு இருக்காரா? ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கின்ற போது எல்லாரும் பெரும்பாலும் யாரை பார்த்தாங்க சொல்லுங்க? சசிகலா தான் பார்த்தாங்க. ஓ, எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. தாவேக்காவினுடைய சசிகலா ஆதவர்ஜனா. நீங்க உங்களுக்கு வியூஸ் ஆறுக்காக என்ன போய் பள்ளிக்கடாக்காதீங்க, புரியுதா? இல்ல இப்ப நீங்க ஒரு உதாரணம் என்ன கேள்வி கேட்கறீங்க பாருங்க. வந்து ஏங்க, அதாவது இந்த கட்சியை பொறுத்தவரையும் சோசியல் மீடியால என்ன போட்டிருக்காங்க, எப்பா முதலமைச்சர் விஜய், ஆனா முதல்ல போட்ட ஓனர் வந்து ஆதவர்ஜனா. கம்பெனிக்கு முதல் போட்டு கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓனர் ஆதவர்ஜனா. அப்ப எல்லாரும் ஓனர் தானே பண்ணி சந்திப்பாங்க சொல்லுங்க? முதலமைச்சர் இருக்கிறாங்க, பாக்கப்பாங்க போறாங்க, சந்திக்கிறாங்க. கம்பெனி ஓனர் வந்து தாவேக்கா கம்பெனி ஓனர் வந்து தாவேக்கா கம்பெனி ஓனர் எல்லாரும் ஏன் பாக்குறீங்க? அப்ப ஏன் நீங்க பாக்குறீங்க? முதலமைச்சர் பார்க்க முடியுமா? முதலமைச்சரை அதாவது எல்லாருமே சொன்னீங்க முதல் போட்ட அமைச்சர் அவர்தான் அப்படின்னு. அப்ப எல்லாரும் அதான் எல்லாரும் சோசியல் மீடியால வர கருத்து தான் அவங்கள்ட்ட சொல்றேன். முதல் போட்ட ஓனர் ஆக முதலில் போய் பார்ப்போம். கோயில போனா யாரை கும்பிடுறீங்க? நீங்க பிள்ளையார கும்பிடுறீங்க.
அப்புறம் எல்லாம் முடிச்சிடும். நந்திதேவரை பார்த்து இப்படி 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 தட்டிட்டு வரீங்களா இல்லையா? நந்திதேவரை பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வர் தான் இப்படி தட்டிட்டு வரீங்களா இல்லையா? நந்திதேவர் காதில் பார்த்துட்டேன், ரெஃபர் பண்ணிட்டீங்களா இல்லையா? அது போல எல்லா ஆட்சியிலும் எல்லா கட்சியிலும் உள்ள நிலைப்பாடு தான். இப்போ நேற்று வரைக்கும் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது மார்ட்டின் குடும்பத்தை ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா எடப்பாடி வந்து கட்சியில் வந்து ஐஜேகே கட்சியில் இருந்தாங்க. லீமா ரோஸ் ஆதவர்ஜனா மாமியார் அவங்க போய் திருச்சியில் போய் நின்று இப்போ ஜெயிக்க இல்லையா? இன்னைக்கு அதிமுக விரல் விட்டு நான் தான் கிங் மேக்கர்னு சொல்லலையா? அடுத்த புரட்சி தலைவே நான் தான் சோசியல் மீடியா தான் சொல்லுது. அடுத்த புரட்சி தலைவே லீமா ரோஸ்னு சொல்றீங்களே, புரட்சி தலைவி லீமா ரோஸ்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி தான் சோசியல் மீடியா ஒன்னா சொல்லுங்க, திருசாப்பட்டி இன்னொன்னு சொல்லுவீங்க, ஆனா இன்னொருத்தர் ஒண்ணு இப்படி சொல்லுவீங்க. அரசியலில் வந்து சார் சோசியல் மீடியா வந்து 1000 சொல்லதான் செய்வாங்க. நாம கைட்லைன்ஸ் பண்ணி போறதுதான் வாழ்க்கை. ஆகவே தாவேக்காவுடைய மனநிலையை இன்னைக்கு சூழ்நிலை இப்ப பிரதமரை போய் சந்திக்க போயிருக்க, நாளைக்கு போறாங்க. பிரதமர் சந்திச்சு அங்க எல்லா தலைவர்களையும் சந்திப்பாங்க. சிலர் அங்க என்ன இவங்க நிதி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க வந்து நான் போட்ட திட்டத்தில் நிறைவேற்றுன்னு சொல்லுவாங்க. அது நிறைவேற்ற போறேன்னு தமிழ்நாட்டில் வருவாங்க. விடுதலை சிறுத்தை ஒரு அப்படியே டக்குன்னு ஒரு பாருங்க ஒரு லத்தி சார்ஜ் தூக்கி வீசுற மாதிரி ஒரு கல்ல தூக்கி வைப்பாங்க. என்னுடைய கொள்கை இது இல்லை, அவங்க பிஎம்சி திட்டத்தை கையெழுத்து போட சொல்ல நீ எப்படி போடலாம்னு சொல்லுவாங்க. மாறி மாறி இதாகும். சரி, இதெல்லாம் கூட்டி கழிச்சு தொலைநோக்க பார்க்கும்போது தான் ஒரு 30 எம்எல்ஏங்க வந்து இங்க தேவைகளை சேர்ந்து திரும்ப எலெக்ஷன் வச்சு சேர்ந்தோம்னா ஒரு 20 எம்எல்ஏ வந்துட்டாங்களா, குறைஞ்சபட்சம் 130 எம்எல்ஏ வந்தான்னா உங்க உதவி எனக்கு எதுக்கு? நீங்க அதுக்காக நான் நினைக்கிறேன் கூட்டணி, அதாவது நல்ல ஆட்சி நடக்கணும். வந்து இதுக்கு வந்து அதனால தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதனால இதெல்லாம் வந்து ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல கதை மாதிரி தான். அதனால 30 எம்எல்ஏ வராங்க, அவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிச்சுட்டு சரி ரைட் எல்லாம் தாவேக்கா கவர்மெண்ட், தாவேக்காவோட பியூர்லி கவர்மெண்டான ஒரு நிலைப்பாடு உருவாகும். அந்த திட்டங்கள் அவருடைய விஜய் மக்களுக்கு நிறைய செயல்பட வேண்டியிருக்கிறால். ஆகவே நீங்களாக இருந்தால் நாங்களாக இருப்போம் என்பது போல விஜய் மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மத்திய அரசும் தாவேக்கா அரசும் இரட்டை சர்க்கார் போன்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் சென்று திட்டங்களை வழிவகுக்கும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. 5 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகள் வரைக்கும் வந்து பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு 50,000 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு சார் இது உண்மையிலேயே? இதே கேள்விய திமுக வந்து கிட்டத்தட்ட 355 மேல தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. என்ன நிறைவேற்றினாங்க? அதனாலதான் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டோம் திமுகவை. அவங்க தேர்தல் அறிக்கை நிறைவேற்றல, அவங்க நிறைய மக்கள் வரி பணத்தை நீங்க தான் பல தொலைக்காட்சியில திமுக அப்படியே செம்படிச்சுட்டே இருந்தீங்க நீங்க. இன்னைக்கு வந்து அது போயாச்சுங்க. இப்படி சொல்லாதீங்க. மக்கள் வேணாம்னு தூக்கி போட்டாங்க. ஆட்சியில இருக்கிறவங்க திமுக பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்றத்துல என்ன பண்ணாங்க? ஏதுச்சாங்க பிரசாந்த் பூஷனை வச்சு டிஸ்கஸ் பண்ணி 350 கோடி ரூபாய் பண்ணாங்களா இல்லையா? அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதே பீகார் ஓனரை பிடிச்சி நான் என்ன கேக்குறேன், பயிர்க்கடன் தள்ளுபடியில இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குது, என்ன நடக்குது? நிலைமையை கருத்தில் கொண்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பண்ணுவாங்க. திமுக மாதிரி பொய்யான அறிக்கையில் கொடுத்து மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. புரியுதா? திமுக அரசு ஊழியர்களை அரசு பகுதிநேர அரசியலுக்கு பெர்மிஷன். அப்ப நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்காக மேடையில அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்கணும்? ஏன்னா தாவேக்கா தான் பேசினாங்களே, இவ்வளவு தூரம் கடன் வச்சிருக்காங்க திமுகன்னு சொல்லி பேசினதே தாவேக்கா தானே. அப்ப அவங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் தெரியும் தானே. அப்புறம் ஏன் இவ்வளவு வாக்குறுதிகள் அள்ளி வீசணும்? மக்களை ஏமாற்றினாங்களா? மக்களை ஒன்னும் ஏமாற்றல. திமுக போல மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. இப்பதான் வந்திருக்காங்க. மத்திய அரசுடைய மோதல் போக்கு இல்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போனா நிச்சயமாக மத்திய அரசு ஆதரவோடு தமிழக தாவேக்கா அரசுடைய திட்டங்கள் நிறைவேறும். கண்டிப்பாக மத்திய அரசினுடைய ஆதரவோடு அப்ப காங்கிரஸ் கிளட்டி விட்டுருவாங்களா கேட்காதீங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இல்ல அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். காங்கிரஸோட ஆதரவும் இருக்கு. மத்திய அரசுடைய ஆதரவோடு இருக்கு. ஒரு நல்லா நீங்க ஒரு பொடி வச்சு பேசிருக்கீங்க. மக்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.